ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து துணி காய வச்சுக்கலாம். சரி வெயிட்டாக இருக்குது, இருங்க மேலே போய்ட்டு துணி காய வைக்கிற வீடு. காய்ஸ், நம்ம வந்து துணி காய வைக்கிறதுக்கு முன்னாடி பருப்பு காய வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பருப்பு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், கம்பி வந்து கொடி வந்து இங்கே தான் இருக்குது. பருப்பு மேலே வந்து அந்த தண்ணிலாம் அவியும். அதனால் ஃபஸ்ட் பருப்பை கூட்டி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். காய்ஸ், இங்கே பாருங்கள், பருப்பு இருக்குது. இது வந்து ரொம்ப பிளேட் வந்து சூடாக இருக்குது. இதால் ரொம்ப கீழே இறஞ்சிடுது ஒன்று. அதனால் போய்ட்டு நம்ம முறம் எடுத்துகிட்டு வரலாம். காய்ஸ், நான் வந்து அள்ளி வச்சுட்டு நான் வந்து வீடியோ சொல்கிறேன். ரொம்ப வெயிலாக இருக்குது, வேறு வீடியோ வேறு கண்ணுக்கு வேறு தெரியல. ஓகே காய்ஸ், காய்ஸ் ஒரு வெயில முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் காய்ஸ், கடைசியில் பாருங்கள் பூச்சி ஒன்று இருக்கா, இங்கே வருங்க காய்ஸ். அதேமாரி வந்து யாருமே கம்மி ரேட்டில் வந்து இதேமாரி பொருள் தராங்கன்னு தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. கம்மி ரேட்டில் தந்தாலும் அதுக்கு தகுந்த முதலீடு, அந்த பொருள் எவ்வளோ இப்போ புதுசாக விற்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாரி வேலையை கொடுத்துரும். கம்மி ரேட்டில் பொருளை வாங்குறேன், இமௌண்ட்டு பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு தகுந்த மாரி அதிகமான ரேட்லேயே வாங்குங்க. பாருங்க, ஒரு பவுன் பருப்பு எடுத்து வச்சாச்சு. ஒரு நல்ல காய்க்கு இங்கே வரும். இந்த இது வந்து நம்ம கீழே இந்த மண்ணு கல்வி வந்து கட்டிடலாம். இதெல்லாம் கொடுத்துருக்கோம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க.